நண்பர்களே, தவா ப்ரான்ஸ் காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். சிம்பிள் தான், பாருங்கள். நல்லா கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டு ஒரு எடுத்து மூடி போட்டுருவோம். நண்பர்களே, இப்போது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டோம். இப்போ இந்த மாதிரி சைட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வரணும். எண்ணெய் வந்துட்டு கொஞ்சமாக விட ஸ்டார்ட் ஆகும் இந்த தண்ணியெல்லாம். அப்போ இதை கொஞ்சம் கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி கிளறி விட்டே இருக்கணும். நண்பர்களே, இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது கேஸை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இதெல்லாம் அப்படியே சைடில் போட்டுருங்க. இப்போ இந்த சைடு இதுலேயே வந்துட்டு இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆகிடும். இப்போ வந்து இதை பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபண்ட் ஆயில் உங்களுக்கு எது இருக்கோ நல்லா ஊற்றிக்கங்க. ஊற்றி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கேஸை. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சதையும் கருவேப்பிலை போடுறேன். இது ஆனது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ட்ரை ஆனதுமே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் ஃபுல்லாக சேர்த்துல. மசாலா நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நான் ஆல்ரெடி வந்துட்டு வெங்காயமும் சின்ன வெங்காயமும் தக்காளியுமே அரைச்சி எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. ஆல்ரெடி இதில் போட்டிருக்கேன். உப்பு போட்டுடுங்க. இந்த மசாலா நல்லா நம்மளுக்கு கலராக இந்த மாதிரி எண்ணெய் விடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் இந்த ப்ரான்ஸை அப்படியே சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு தண்ணி, அதாவது செமி கிரேவி வேணுனாலும் நீங்கள் இதுலேயே வந்து, நான் இப்போ செமி கிரேவி மட்டும் பண்ண போகிறேன். நீங்கள் அப்படியே இல்லை வேணாலும் இப்படியே போட்டுட்டு ஒரு 3-2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி ட்ரை பண்ணிங்கனாலே இந்த சவுண்டு பாருங்கள். இந்த தண்ணி இதில் அப்சர்வ் இருக்குது. இது தண்ணி இல்லாமல் ஆனால் ட்ரை ஆகிட்டு எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் செமி கிரேவி வேணுன்றதுனால நான் இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இதில் வேறு எந்த இதுவும் இல்லை. அருமையான பாருங்கள், அருமையான தவா ப்ரான்ஸ் ரெடி. நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா